continue with implied conditions and warranties. Condition என்னது warranty என்னன்னு பார்த்தோம். ஒவ்வொரு கேஸ்லயும் condition and warranty வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணுமானா not necessary. நீங்க எந்த goods வாங்கினாலும் case to case basisல ஒரு சில default conditions and warranties கட்டாயமா அதிலே இருக்கும் depending on the circumstances. அதுதான் என்னன்னு பார்க்க போறோம். Which means that usually நம்ம condition and warranty ரெண்டு வேல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், which is one expressive in nature. That is, you enter by giving a valid words or expressions. இல்லைனா implied. Implied in the sense that நீங்கள் வாங்குற goodsலே இங்கே இதெல்லாம் இருக்குங்க அந்த மாதிரி சொல்கிறோம். So expressive it depends, நம்மளே பேசி வச்சுக்கிறது தானே, அதனால nothing to discuss here with expressive. But whereas in the implied, the Sale of Goods Act 1930 gives us some implied conditions and warranty, which means that நீங்கள் எந்த goods வாங்கினாலும் அதுக்குள்ள இந்த implied conditions இருக்கும், இந்த implied warranties இருக்கும். Okay. First case we'll go for conditions with respect to conditions. First one with respect to conditions as to title. ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நம்ம செல்லர் அண்ட் பையர் தான் பார்க்குறோமே தவிர ஓனர் அண்ட் பையர்னு பார்க்கவே இல்லை. கரெக்டாக? அப்போது டைட்டில்லாம் ஓனர்ஷிப் இவர்கிட்ட இருக்கிறது தான் நம்ம வச்சிருக்கலாம். ஓகே, செல்லர் ஓனராக இருப்பாரா? அவர் ஓனராக தாங்க இருப்பார் அப்படின்னு நம்ம நம்பி இறங்கலாம். தட்ஸ் வாட் இட் கால்ஸ் இம்ப்ளைடு கண்டிஷன். இஸ் இட் ஓகே? நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். இஃப் த கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட், யூ கேன் கேன்சல் த கான்ட்ராக்ட், ரைட்? வாரண்டி சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நம்ம ப்ரீச்சஸ், தட் இஸ் டியூட்டி டேமேஜஸ் கேட்கலாம். பட் இந்த கேஸ் கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட்னா யூ கேன் கேன்சல் த கான்ட்ராக்ட். இட் மேக்ஸ் அ கான்ட்ராக்ட் வாய்ட். ஓகே, இந்த கேஸில் கண்டிஷன் ஆஸ் அ டைட்டில் ஓனர்ஷிப் செல்லர் கிட்ட இருக்குமானா இட்ஸ் அன் இம்ப்ளைடு கண்டிஷன், விச் மீன்ஸ் தட் இட்ஸ் அண்டர்ஸ்டுட் தட் த செல்லர் ஹேஸ் த ரைட் டு செல் த குட்ஸ். Seller's right to sell the goods. The buyer can assume it. The buyer can assume it. Here is an example. I have just written the gist of the values points here. Here R purchased a motor car from D. R purchased a motor car from D and he used it for 6 months. R வந்து D கிட்ட இருந்து மோட்டார் காரை பர்ச்சேஸ் பண்றாரு, 4 months யூஸ் பண்றாரு. Later after 6 months true owner came. ரியல் ஓனர் வந்துட்டு அவர் சைனை ப்ரூவ் பண்ணுறாரு, இது என்னோட வண்டிங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. He proves that he is a true owner and he is proving that, right? In this case, யார் ரியல் ஓனர்? ட்ரூ ஓனர் வேற ஒருத்தர், பட் யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணாரு? டி கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணாரு. நம்ம இங்கே என்னென்ன அசியூம் பண்ணிட்டோம்? இம்ப்ளைடு கண்டிஷன். இது எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இம்ப்ளைடு கண்டிஷன், பையர் அசியூம் தட் திஸ் இஸ் த டீஸ் வெஹிக்கிள், டீஸ் மோட்டார் கார். அப்போ இந்த கான்ட்ராக்டுக்கு வாய்ட் ஆகிடும், ஏன்னா கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ ட்ரூ ஓனர் கிட்ட வண்டியை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். The R who has purchased from D, even though he has given some cash in his purchase, என்ன பண்ணி ஆகணும்? ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். அப்போ பணம் கொடுத்தது மேம், ஆமாம் பணம் கொடுத்தீங்கல்ல, சும்மா கொடுத்தீங்க, வண்டி வாங்க தானே கொடுத்தீங்க, வண்டி இப்போ உங்கள் கையில் இல்லை, அது அவனோட வண்டி இல்லைன்னு ப்ரூவ் ஆச்சு இல்லை, பணத்தை வாங்குங்க டி கிட்ட இருந்து. கேன் claim the amount from here. R வந்து ட்ரூ ஓனர் கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு யார்கிட்ட இருந்து பணத்தை கேட்கலாம்? டி கிட்ட இருந்து கேட்கலாம். ஆனால் அவன் ஏமாத்திட்டான். இஸ் இட் ஓகே? ஸோ கண்டிஷன் ஆஸ் டு டைட்டில், யார் ஓனரோ அவன் தான் செல் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் டு ப்ரொடெக்ட் த, ஏன் இந்த கண்டிஷன் வச்சிருக்காங்கன்னா திஸ் இஸ் டு ப்ரொடெக்ட் த ட்ரூ ஓனர். Who is a true owner? Obviously the person who has come and proved that he is a true owner, அவனை ப்ரொடெக்ட் பண்ணோம்ல, அதுக்காக தான். So this is with respect to condition as to title, right? Second one, condition as to description. Sometimes என்ன பண்ணுவாங்க, டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சில குட்ஸை விற்பாங்க. அந்த மாதிரி கேசஸில் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து அக்ரி ஆகணும். எந்த ஆங்கிளில் நீங்கள் எந்த வேலை டிஸ்கிரைப் பண்ணி அந்த குட்ஸை சேல் பண்ணீங்களோ அது அக்ரி ஆகணும். ஒருத்தர் வந்து இந்த 1 year old வெஹிக்கிள் மிஷின்னு சொல்லிட்டு சேல் பண்ணியிருப்பாரு. டிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த மிஷினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 1 year oldங்க அப்படின்னா 1 year old is not a very old machine, it's a recent one தான். 1 year oldன்னு சொல்லி சேல் பண்ணியிருப்பாரு. So this is a case now, let me read it for you. A has bought a machinery from B, okay, who described it as just 1 year old. After buying the machinery and using it for a month, A came to know that is a very old machinery. 1 year னு சொன்னா ஆனா எவ்வளவு old? Very old. அப்போ describe பண்ணது தப்பு. Is it right? He has not properly described. So what here A can do is he can cancel the contract, cancel the sale and can recover the damages. Is it okay? Cancel and recover the damages. This is a second implied condition.
தேர்ட் ஒன் சேல் பை சாம்பிள். எப்படி இங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சில குட்ஸை சேல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கே சாம்பிளை காமிச்சு பண்ணலாம். யூஸ்வலாக இது எப்போ பண்ணுவாங்கன்னா பல்கில் பண்ணும்போது, ஓகே, சாம்பிளை காமிச்சு பண்ணுவாங்க. ஃபுட் கிரெயின்ஸ், அரிசி பருப்பெல்லாம் வாங்குறாங்களே, சாம்பிள் கையில் எடுத்து பார்த்து வாங்குவாங்க. இல்லைனா சம்டைம்ஸ் யூ மே ஆஸ்க் யூ பேரண்ட்ஸ் லைக் குக் பண்ணும்போது ஒரு 1 kg ரைஸ் வாங்கி குக் பண்ணி பார்த்து வாங்குவாங்க. ஃபுட் கிரெயின்ஸு, கிளாத் வாங்கும்போது, மெடிசன்ஸ் வாங்கும்போது, இஸ் ஓகே, ப்ராப்ளி யூ மே ஃபைண்ட் அ ரோல் ஆஃப் கிளாத், அது ஒரு 100 meters இருக்கும், பட் நீங்கள் வாங்கும்போது 5 meters. நீங்கள் சாம்பிள் டச் பண்ணி பார்ப்பீங்க, விச் மீன்ஸ் தட் உள்ளே இருக்கிறதும் இட் ஹேஸ் டு மேட்ச்னு அர்த்தம் இல்லை. பல்க் ஷுட் மேட்ச். மெடிசன்ஸு, ஃபுட் கிரெயின்ஸு, இது எல்லாமே. இஸ் இட் ரைட்? Mismatch ஆச்சுனா, which means that the sample is not matching with the bulk. அப்போ என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் பண்ணலாம். ஏன்னா இட்ஸ் an implied condition. ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கான்ட்ராக்ட் வேலிட் இல்லை, வாய்ட் ஆகிடும். சேல் வேலிட் இல்லை, வாய்ட் ஆகிடும். ரிட்டர்ன் த குட்ஸ். ஆனால் பல்க் வந்து கரஸ்பாண்ட் பண்ணி இருந்தால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பாங்க. மேடம் பாருங்கள், கட் பண்ண போகிறேன் கிளாத்து, நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி மே பி given. And it's not free from any defect. Saleable quality ah irukum. It's not free from any defect in the moonu cases thavira, right? This is with respect to sale by sample. So third point is over. Third implied condition is over. Let me go for the fourth one. Conditions as to quality and fitness. Yes. இப்போ நான் ஏதாவது ஒரு குட்ஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு சூட்டபிளாக இருக்குமா? ஆஸ் அ பையர் ஐ நீட் டு நோ வெதர் திஸ் குட்ஸ் மே பி சூட்டபிள் டு மீ ஆர் நாட். அந்த மாதிரி கேசஸில். பட் யூஸ்வலாகவே வந்து இது எல்லாருக்கும் எல்லா டைமும் தெரியுமானா தெரியணும்னு அவசியம் இல்லை, ரைட்? நீட் நாட் பி. வெதர் தட் வில் சூட் ஃபார் மை பர்டிகுலர் பர்பஸ். 1000 கோடிக்கணக்கான பர்சன்ஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பர்டிகுலர் பர்பஸ்க்கு ஃபிட் பண்ணமா தெரியாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் ஃபிட் பண்ணி தானே ஆகணும். அப்போது பர்டிகுலர் பர்பஸ்க்கு ஃபிட் பண்ணுதா? ப்ராபப்ளி பையரோட நீடுக்கு ஃபிட் பண்ணுதா? பையர்ஸ் நீடுக்கு ஃபிட் பண்ணுதா? சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் பையருக்கு தெரியாது என்ன வாங்கணுன்ட்டு, ஆனால் அவர் செல்லரோட ஸ்கில்லை ரிலே பண்ணுவார். செல்லர்கிட்ட விட்டுருவார், சார் நீங்கள் எவ்வளோ வருஷமாக இதில் இந்த பிஸ்னஸில் இருக்கீங்க, இந்த ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, நீங்கள் அதை பார்த்து சொன்னால் ஓகே சார், பிகாஸ் ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் தட். டிஸ்கிரிப்ஷன் வந்து செல்லரோட பிஸ்னஸாகவே இருக்கும். செல்லரோட வேலையே அந்தாங்க, அவர் எப்போ பார்த்தாலும் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருப்பார். செல்லர்ஸ் பிஸ்னஸ் டு சப்ளை. இட்ஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஹியர். அ பர்சன் இஸ் கோயிங் டு பை அ ஃபால்ஸ் டீத். ஃபால்ஸ் டீத் அந்த டீத் கேப் சொல்லுவாங்க இல்லையா, டீத். ஸோ பல்லு ஏதோ போயிட்டுருக்கு, அவர் வந்து ஃபால்ஸ் டீத் ஆர்டர் பண்ணியிருக்காரு. யார்கிட்ட வாங்குறாரு? டென்டிஸ்ட்கிட்ட தான் வாங்குவார். அவர் என்ன டேரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல போய் வாங்குவார், டென்டிஸ்ட்கிட்ட தான் வாங்குவார். ஆனால் அது ஃபிட் ஆகலை. பாருங்கள், பையரோட நீட்டு ஒரு டீத் வச்சாகணும். பையர் ரிலேஸ் ஆன் செல்லர் ஸ்கில் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். யார் செல்லரோட? செல்லர் யார்? டென்டிஸ்ட். டென்டிஸ்ட் இஸ் அ ப்ரொஃபஷன், ரைட்? செல்லரோட பிஸ்னஸே அதான், ஃபால்ஸ் டீத் வைக்கணும். செல்லரோட பிஸ்னஸ்னால் அவர் என்ன ஃபால்ஸ் டீத் மேனுஃபேக்சர் பண்ணுவார், மேனுஃபேக்சர் பண்ண மாட்டேன், பட் அளவு எடுக்கிறதால அவர் தானே பண்ணுவார். It is one of his business to supply the teeth. So in the one case la fit aglana. Let me have the lines read it for you. So this is the fourth case. A bought set of false teeth from a dentist. The set did not fit into A's mouth. Held that he could reject the set. Yaru? The buyer. He could reject it if does not matches, as the purpose for which it was bought was known to the dentist, right? Reject pannalam. So this is the fourth one. Implied condition as to quality and fitness. Next is condition as to mercantability. நான் ஒரு குட்ஸை வாங்குறேன்னா அது என்ன பர்பஸ்க்காக வாங்கணும், அது சாட்டிஸ்ஃபை ஆகணும். ரொம்ப அழகாக அந்த எக்ஸாம்பிள் இருக்குது. லெட் மீ கோ ஃபார் டிஸ்கஷன் லேட்டர். எக்ஸாம்பிள் பாருங்கள். அ வாட்ச் தட் வில் நாட் கீப் டைம், அ பென் தட் வில் நாட் ரைட், அ டொபாக்கோ விச் வில் நாட் ஸ்மோக். இதெல்லாம் மெர்கண்டபிள் இல்லைங்கிறாங்க. இதெல்லாம் மெர்கண்டபிள் இல்லைங்கிறாங்க. நீங்கள் வாட்ச் வாங்குறீங்க, எதுக்காக வாங்குறீங்க? டைம் பார்க்க தான் வாங்குறீங்க. யூ பை அ பென், எதுக்காக வாங்குறீங்க? எழுத தான் வாங்குறீங்க. டொபாக்கோ ஸ்மோக் பண்ண தான். அப்போது வாட்ச்னாலே டைமுக்காக தான், பென்னாலே எழுதுறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி கேசஸில் இந்த குட்ஸ் இதோட நேச்சர் இதுதான் பண்ணோம், பட் அது நீங்கள் பண்ணாத ஒரு குட்ஸை வாங்குறீங்கன்னா மெர்கண்டபிள் குவாலிட்டி இல்லை. ப்ராப்ளி தட் மே கோ வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் செல்லர் ஹூ இஸ் அ டீலர் ஆஃப் தோஸ் குட்ஸ், ஹீ மஸ்ட் பி அவேர் ஆஃப் த மெர்கண்டபிள் குவாலிட்டி. ஒரு வாட்ச் ஷோரூமில் போய் there are so many watch showrooms. You can buy watches for 5,000, 10,000, 50,000. gold plated watches இருக்குது, 1 lakh, 2 lakh. அப்போ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன தான் 1 lakh 2 lakh போட்டு வாட்ச் வாங்கினாலும் வாட்ச் ஓடலாம்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் நாட் ஆஃப் மெர்கண்டபிள் குவாலிட்டி, ரைட்? அப்போது இட் ஷுட் பி சேலபிள் இன் த மார்க்கெட். வாட்ச்னாலே ஷுட் பி சேலபிள் இன் த மார்க்கெட் இஃப் இட் ஷோஸ் டைம் தான். நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான வாட்ச் வச்சுக்கோங்க, பட் இட் டசன்ட் ஷோ த டைம், வேஸ்ட் ஆஃப். ஸோ ஃபிஃப்த் ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு மெர்கண்டபிலிட்டி. இஸ் இட் ஓகே? சிக்ஸ்த் ஒன் கண்டிஷன் ஆஸ் டு ஹோல்சம்னஸ். எஸ், இங்கே நம்ம சாம்பிள்னு பார்த்தது பல்க்லேருந்து ஒரு பார்ட் எடுத்து பார்க்குறது.
இங்கே ஹோல்சம்னஸ் தான் கிட்டத்தட்ட சாம்பிள் மாதிரி இருக்கும், ஆனால் பல்கை வச்சு பேச மாட்டோம். பல்கில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் சாம்பிள்லேயும் டிஃபெக்ட் இருக்கும். ஓகே, எஸ்பெஷலி ஈட்டபிள்ஸில். Here is a beautiful example in the case of 6th one. F bought milk from A. So this something milk is bought here from a dairy owner. The milk was contaminated with germs and caused typhoid. Fulla germs irukku, typhoid vandirukku. F's wife on taking the milk, so wife took the milk and become infected and died of it. A was held liable for the damages. The milk owner is liable for the damages. Liable for the damages na ma'am பணத்தை கொடுத்து சரி பண்ணணும். பணத்தை கொடுத்தா போன உயிர் வந்துடுமா மேம்? தட் இஸ் டிஃப்ரெண்ட். யூ கேனாட் காம்பன்சேட் வித் லைஃப் வித் மணி. யூ கேனாட் காம்பன்சேட் லைஃப் வித் மணி. ஆனால் டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம். எப்படி மேம்? அவங்க குடிச்சது கொஞ்சோண்டு மில்காக இருக்குமே, இருக்கட்டும். ஹீஸ் அ டைரி ஓனர். கொஞ்சம் ஃபுல் மில்கில் கொஞ்சோண்டு பாய்சன் போட்டாலும் அது பாய்சன் தானே சொல்லுவோம். ஸோ லைக் வைஸ் கொஞ்சம் ஜெர்ம்ஸ் கண்டாமினேட் ஆயிருந்தாலும் ஆப்வியஸ்லி த ஃபுல் மில்க் இஸ் இன்ஃபெக்டட். ஸோ அந்த மாதிரி கேசஸில் வந்து த லேடி ஹேஸ் டுக் த மில்க் அண்ட் ஷி ஹேஸ் காட் இன்ஃபெக்ஷன் and she died. So this is with respect to wholesomeness. நீங்க எடுத்து வாங்கின குட்ஸ்ல வேணா இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் ஃபுல் குவான்டிட்டியில் இருக்குன்னா இருக்குதான். This is with respect to 6th point, implied condition. 7th point, condition implied by trade usage. Trade usageனா இந்த குவாலிட்டி அண்ட் ஃபிட்னஸ் மாதிரிப்பா. நான் ஒரு விஷயம் வாங்குறேன், ஒரு விஷயம் பண்ணுறேன்னா நார்மலாக எல்லாரும் இதே மாதிரி தான் பண்ணி சேல் பண்ணுவாங்க. அதுதான் ட்ரேட் யூசேஜ். ஆஸ் டு குவாலிட்டி அண்ட் ஃபிட்னஸ், there's an example. ஆக்ஷன் சேலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்ஷன் சேல் தெரியும், இல்லை ஏலம் விடுவாங்க. எப்போவுமே ஏலம் விடும்போது ஒரு சில டிஃபால்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. லைக் ஏலம் விடுறவருக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த புக் வந்து ஏலம் விட போகிறேன். இந்த புக்கு வந்து நான் ஏலம் விடுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காரு யார்? ஓனர். நான் ஓனர் இல்லை, பட் ஓனர் எனக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இந்த புக்கில் எந்த ஒரு டிஃபெக்டும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லணும், டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஓகே, அது கம்பல்சரி. ஸோ ஆக்ஷன் சேலில் இங்கே வந்து ட்ரக்ஸை சேல் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் சேல் இருக்கும். ஓகே, ட்ரக்ஸை சேல் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் சேல் இருக்கும். ஆக்ஷன் சேலோட ட்ரேடு கஸ்டமே அவங்க டிக்ளேர் பண்ணும். ஓகே, ஏதாவது டிஃபெக்ட் இருக்கோ இல்லைன்னா கூட டிக்ளேர் பண்ணும். ஓகே, எக்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாரு? சேல் பண்ணியிருப்பாரு, பட் டிக்ளரேஷன் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டார். இட்ஸ் given here, X sold certain drugs by auction to Y. In the auction sale, there is a trade custom to declare any defect in the goods. But X sold the goods without such declaration. Later, such goods were found to be defective. எப்படி இருக்கு அந்த goods? Defective-ஆ இருக்கு. In this case, Y can claim for the refund of price கேட்கலாம். Is it okay? Refund of price கேட்கலாம். ஏன்னா breach of custom சொல்லுவோம். breach of customனா யார் ஏலம் விட்டாலும் இது ஃபாலோ பண்ணும். அதான் ட்ரேட் யூசேஜ். ஆக்ஷன் சேல்னால இதை டிக்ளேர் பண்ணணும், நீங்கள் பண்ணலை. அப்போ பிரீச் ஆஃப் கஸ்டம் வழியாக பண்ணுறது நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி பண்ணனால டிஃபெக்டிவாக ஆனனால ரீஃபண்ட் ஆஃப் ப்ரைஸ் கேட்கலாம். இஸ் இட் ஓகே? ஸோ திஸ் இஸ் ஆல் த 7 implied conditions. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைட்டில் நீங்கள் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இட்ஸ் தேர் implied condition. வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்கிரிப்ஷன், சாம்பிள், குவாலிட்டி அண்ட் ஃபிட்னஸ், மெர்கன்டபிலிட்டி, wholesomeness and trade usage. இந்த 7 கண்டிஷன்ஸும் பை டிஃபால்ட் நீங்கள் எந்த குட்ஸ் வாங்கினாலும் இருக்கும். லைக்வைஸ் வில் கோ ஃபார் வாரண்டி. அதே மாதிரி வாரண்டி பார்க்கலாம்.